வணக்கம் சூர்யா சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கீங்க? நம்ம இப்போ கிரியா யூனிவர்சிட்டியில் இருக்கோம். 3 days நீங்கள் வந்து இப்போ எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். என் பேர் சூரியகுமார். நான் வெஞ்சுரா கார்டெக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எதிர்பார்த்த விட அதிகமான தகவல்கள் எனக்கு இது மூலிமா கிடச்சிது. என்னென்னு கேட்டால், நான் இன்ஸ்டாகிராம் மூலிமா தான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு 1 week வந்து யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு பாசிட்டிவாக முடிவு எடுத்து இங்கே வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகே, இப்போ யாராவது கற்றுக்க வரணும்னு அவங்க வரதே பெரிய விஷயம். நீங்கள் மொத்தமாக 3 பேர் கேங்காக கிளம்பி வந்தீங்க இல்லையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக அவங்ககிட்ட நான் சொன்னேன் இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம் வந்து இது மாதிரி சேர்ந்து போனோம். அதுக்காக வந்து அவர்கிட்ட சொன்ன இது மாதிரி நல்லா ப்ரோக்ராம் இருக்குது, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவங்களும் ஜாயின் பண்ணி வந்தது. அவங்களும் நல்லா திருப்தி, எதிர்பார்த்த விடவே நிறைய லேர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க? நம்ம போனால் இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு நினைப்போடு வந்திருப்பீங்க. நாங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தோம்னா, இப்போது பிஸ்னஸ் லீடர்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு லீடர்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் அதை விட எக்ஸ்பெக்டேஷன் விட எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்தது. ஸோ இதை நம்ம நாளைக்கு நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, சரி. இப்போது இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் தொடர்ந்து நடக்குது, அடுத்தடுத்த எடிஷன்ஸும் நடக்குது. உங்ககிட்ட இந்த கேள்வி, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட் 2 பேர் அடிச்சு கூப்பிட்டு வந்துட்டீங்க. ஸோ நாலு பேர் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்களா? என்ன காரணம்? கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரெண்டாவது வந்து இதில் லேர்ன் ஒவ்வொரு டைமும் நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இப்போ டெக்னாலஜி அப்டேட் ஆகட்டு, ஃபாஸ்ட்டு எக்கனாமிக் க்ரோயிங்கு எல்லாம் இருக்கிற சமயத்தில் நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் வந்து கண்டிப்பாக அடுத்த ப்ரோக்ராமுக்கு நானும் கலந்துக்குவேன். என்னை சார்ந்து விட்டு நான் ரெஃபர் பண்ணுவேன். ஓகே, இப்போது நீங்கள் 3 பேர் வந்திருந்தீங்க. நீங்கள் ஒரு ஊர்லேருந்து நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து மற்ற பார்ட்டிசிபெண்ட்ஸ் பார்த்தீங்களே, அவங்களோட நெட்வொர்க் பண்ணிங்களா? அது உங்களுக்கு எதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? கண்டிப்பாக எல்லாத்துலேயும் நம்ம ஷேர் பண்ணோம் விஷயங்களை. அவங்க கான்டாக்ட் நம்பரும் நம்ம வாங்கியிருக்கிறோம். ஃப்யூச்சரில் டச்சில் இருப்போம். சூப்பர். அப்புறம் இப்போ வந்து கிரியா யூனிவர்சிட்டின்றது தமிழ்நாட்டில் இல்லை, சென்னை ஆந்திரா பார்டர் இல்லையா? ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்துச்சா? 3 நாள் வந்து இங்கேயே தங்கி படிச்சிருக்கீங்க, ஃபுட்டு தங்குற இடம், இதை பற்றின உங்களோட கருத்து? இல்லை, சிரமம்லாம் இல்லை. இது ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் லீடர்ஷிப் கோர்ஸ் வந்து ரொம்ப எங்களுக்கு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் லேர்னிங்க்கு சப்போர்ட்டாக இருந்தது. எந்த வித சிரமமும் இல்லை. எங்களுக்கு வந்ததுலையோ தங்கினதுலையோ எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் 3 நாள் வந்ததுக்கும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்ததுக்கும் சரி, கண்டிப்பாக இப்போ எங்களுக்காக இவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் சரி, ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். சூப்பர்.